குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சார், உங்களுடைய கவுண்ட் 199 போயிருக்கு. முஸ்லிம் யாதவ் காம்போ, மகிழா யூத் காம்போ அப்படின்னு 2 MY எல்லாம் பேசப்பட்டது. கடைசியா ராகுல் காந்தி வந்து ஜென்சின்லாம் சொன்னாரு. இந்த ஜென்சி இதெல்லாம் பார்த்தாச்சு. இது ஜென்சி எங்க பக்கம் போகுது? இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? யூத் ஓட்சோரி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மக்கள் நல திட்டங்கள் அனைத்துமே அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து வயதை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி அனைத்து பாடல்களுக்குமானதுதான், அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் என்பது இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. நம்முடைய வெற்றியே எல்லோருக்கும் எல்லாம் என்கிற நம்முடைய அடிப்படை சப்கா சாத் சப்கா விகாஸ். இதைத்தான் நாம் தொடர்ந்து 10 வருடங்களாக 11 வருடம் சொல்லி வருகிறோம். அதை இந்த பீகார் வெற்றி நிரூபித்திருக்கிறது. நேற்றைய முன்தினம் இந்த எக்ஸிட் போல் நடந்து முடிந்த பிறகு ஒரு பேட்டியில நான் சொன்னேன், இந்த எக்ஸிட் போல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னேன். என்ன நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க, நீங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. இல்லைங்க, 200 சீட்டு நாங்க வெல்வோம் என்று நான் தெளிவாக சொன்னேன். அப்போ அதுக்கு காரணம் என்னவென்றால் அதுல நமக்கு இருந்த நம்பிக்கை. ஒரு நல்ல ஆட்சியை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியில ஏதேனும் குறைகள் இருந்தால் சொல்லலாம். ஆனால் ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸா எதிர்மறை அரசியல் செய்து தொடர்ந்து மக்களை ஒரு 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 புலம்பலின் மூலமாக அது சரியில்லை இது சரியில்லை எஸ்ஐஆர் மோசம் என்றெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பி குழப்பி ஒரு ஒரு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசாமல் அவநம்பிக்கையோடையே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவரை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. மிக மோசமான முறையில திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஆட்சியையும் நமது நாட்டையும் சித்தரிப்பது என்பதை மக்கள் முற்றிலுமாக புறந்தள்ளி இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் உண்மை. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தோல்விக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் அடிப்படை. இந்த அடிப்படையை எதிர்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புலம்பலை முதல்ல நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொறுப்பற்ற முறையில முதிர்ச்சியற்ற தன்மையோடு ராகுல் காந்தி அவர்கள் பேசியது மக்களை உண்மையிலேயே வருத்தப்பட வைத்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து திட்டங்களும் எல்லா மக்களுக்கும், அது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் எல்லோருக்குமான அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல எஸ்ஐஆர் மூலியமா தான் இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டுகிறார். நாங்க எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் இயர் அவருக்கு எலெக்ஷன் நடக்க இருக்கிறது 27. நம்ம ஊர்ல மாணிக் தாக்கூர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். பீகாரினுடைய இந்த மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு அச்சத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதை தவிர நாம என்ன சொல்ல முடியும்? எஸ்ஐஆரை பொறுத்தவரையில ஏதோ முதல் முறையாக நடைபெறுவதல்ல. எஸ்ஐஆரை பொறுத்தவரையில இது பொதுவாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. இது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு BLO வாக்குச்சாவடி அதிகாரி 1000 பேருக்கு குறைவா, அதிகபட்சம் 1000 பேர், 800ல இருந்து 1000 பேர் வரைக்கும் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கண்டறிந்து அவர்களை வாக்காளர்களாக உறுதி செய்யக்கூடிய பணியினை மேற்கொண்டுள்ளார். இதுல அரசியல் கட்சிகளும் மேற்பார்வையிடுகின்றன என்பதுதான் மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கும்போது பீகார் phase 1 முதல் இதுல பாகம் 1ல பீகார்ல நடந்தது. எஸ்ஐஆர் phase 1 பீகார்ல நடந்துச்சு. அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் அனைத்து கட்சிகளும் இணைந்து கையெழுத்து போட்டு, அனைத்து முகவர்களும் கையெழுத்து போட்டு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது சொல்லி எந்த விதமான ஒரு அப்பீலும் மேல்முறையீடும் இல்லாமல் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த தொண்டர்களை சிறிதளவும் மதிக்காமல் அந்த தொண்டர்களுடைய கையெழுத்தை, அந்த தொண்டர்களுடைய ஒப்புதலை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தவறான முறையில இந்த எஸ்ஐஆரை பற்றி பேசியதுதான் இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணமே எஸ்ஐஆர் தான் என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால்
ஒரு ஜனநாயக ரீதியிலான கடமையை, போலி வாக்காளர்களை நீக்குவது, இறந்து போனவர்களை நீக்குவது, தகுதியற்ற வாக்காளர்களை நீக்குவது, தகுதியானவர்களை சேர்ப்பது என்பது போன்ற ஒரு ஜனநாயக முறையிலான நேர்மை நடவடிக்கையை அதற்கு ஒத்துழைக்காமல் எதிர்த்ததுதான் இவர்களுடைய தோல்விக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி திரு நாராயண திருப்பதி, நம்மோடு இருந்து பேசிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.